வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நேற்றைக்கு முதல் 15 வசனங்கள் எரேமியா 7 நாம் சிந்தித்தோம். இன்றைக்கு 16 முதல் 20 வரைக்கும் உள்ள பகுதியை நாம் சிந்திக்கலாம். அதற்கு ஆதாரமாக 16வது வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் செய்ய வேண்டாம், அவர்களுக்காக மன்றாடவும் கெஞ்சவும் வேண்டாம், என்னிடத்தில் அவர்களுக்காக பரிந்து பேசவும் வேண்டாம், நான் உனக்கு செவி கொடுப்பதில்லை என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் ஆண்டவர் இதை சொல்லுகிறார் என்றால், இந்த பகுதியிலே எரேமியாவின் மன்றாட்டையும் மனமடிவையும் குறித்து நாம் காணக்கூடியவர்களாக இருக்கிறோம். 3 முறை மன்றாட வேண்டாம் என்று ஆண்டவர் எரேமியாவிடம் உரைக்கிறார். தீர்க்கதரிசியின் ஜெபம் மனம் திரும்புதலுக்கு மாற்று அல்ல, பாவத்தை பாவமாக காண வேண்டும். இன்றைக்கு தீர்க்கதரிசிகள், ஊழியர்கள், தலைவர்கள் என்று யாரும் தேவனது நியாய தீர்ப்புக்கு இடையில் நிற்க முடியாது. ஆபிரகாம் வாழ்ந்த காலத்திலே சோதோம் கொமோரா பட்டணங்களை அழிக்கும்படிக்காய் தேவன் முற்பட்டு ஆபிரகாமினிடத்தில் பேசின போது, ஆபிரகாம் தேவனுக்கும் சோதோம் கொமோராவுக்கும் மத்தியிலே நின்று மன்றாடுகிறார். அவர் மன்றாடியும் கூட லோத்தை மட்டும்தான் காப்பாற்ற முடிந்ததை ஒழிய சோதோம் கொமோராவை காப்பாற்ற முடியவில்லை. லோத்தையும் அவருடைய 2 பிள்ளைகளையும் மட்டும்தான் அவர் காப்பாற்ற முடிந்தது. அதே போல மோசே தேவனிடத்தில் மன்றாடுகிறார். பயந்து பயந்து தயங்கி தயங்கி மன்றாடுகிறார். பாவத்திற்குரிய தண்டனையை ஜெபத்தினால் நிறுத்தி வைக்க இயலாது. மக்கள் துணிகரமாக செய்கிற பாவத்தை குறித்து நான் குறிப்பிடுகிறேன். சோதோம் கொமோரா தப்பவில்லை, லோத்தும் அவரது பிள்ளைகள் மாத்திரமே தப்பினர். அதே போல மோசே வேண்டுதல் செய்தபோது இஸ்ரவேலர் தண்டிக்கப்பட்டனர். பெரும்பாலான மக்கள் காப்பாற்றப்பட்டாலும் பலர் அழிவை கண்டனர் என்பதையும் நாம் அங்கே வாசிக்கிறோம். தேவ மக்கள் கெட்டு போக வேண்டுமாயின் அது வீட்டிலே துவங்கும். யூத மக்கள் குடும்பங்களாக விக்கிரக ஆராதனையில் விழுந்தனர். அப்படியானால் நியாய தீர்ப்பு எங்கே துவங்கும்? அதுவும் வீட்டிலே தான் துவங்கும். இன்றைக்கு ஆலயத்திலே தேவனுக்கு விரோதமான காரியங்கள் சம்பவிக்குமானால் நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலேயே துவங்கும், அதாவது ஆலயத்திலேயே துவங்கும் என்று நாம் பார்க்கிறோம். 17 முதல் 19 வரைக்கும் உள்ள வசனத்தின் பகுதிகளிலே பட்டணங்களில், எருசலேமின் வீதிகளில் அந்நிய தேவர்கள், வானராக்கினி, பிள்ளைகள், பிதாக்கள், ஸ்திரீகள் என்றெல்லாம் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்நிய தேவதைகளுக்கு கொடுக்கப்படுகிற பலிகள் அல்லது ஏறெடுக்கப்படுகிற ஆராதனையிலே முழு குடும்பமாக ஈடுபடுகிறார்கள். பெற்றோரின் கடமை பிள்ளைகளை விசுவாசத்திலே வளர்ப்பதும் நடத்துவதும் ஆகும். அதற்கு அடிப்படை முகாந்திரம் எப்படி இருக்க வேண்டும்? நல்ல ஆவிக்குரிய பிள்ளைகளாக நாம் நடந்து கொள்வதை, நம்முடைய நடத்தையை கண்டு பிள்ளைகள் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நடத்தை சரியாக இல்லாமல் இருக்குமானால் என்னதான் நாம் நன்றாக போதித்தாலும் பிள்ளைகள் தேவனை கண்டுகொள்ளவே முடியாது. நியாய தீர்ப்பு அங்கே தோன்றினது. தேசம் அழிக்கப்பட்டது. மக்களில் பலர் அழிவை சந்தித்தனர். பலர் சிறைபிடிக்கப்பட்டனர். ஆலயம் அழிக்கப்பட்டது, கொள்ளையிடப்பட்டது, தீட்டுப்படுத்தப்பட்டது. அநித்தியத்திற்காக நித்தியத்தையும், அநியாயத்திற்காக நியாயத்தையும், அந்நிய தேவர்களுக்காக அனாதி தேவனையும் இந்த மக்கள் பேரம் பேசினர். அதனால் என்ன சம்பவித்தது? அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நியாய தீர்ப்புக்குட்படுத்தப்பட்டு பாபிலோன் ராஜ்யத்திலே 70 வருடம் சிறையிருப்பிலே அனுப்பப்பட்டனர் என்று நாம் பார்க்கிறோம். திரும்பவும் ஆண்டவர் கிருபையாக இறங்கி சிலரை திரும்ப கொண்டு வந்து அவர்கள் ஆலயத்தை கட்டினர், திரும்ப கட்டினர். மாத்திரமல்ல, ஆலயத்தின் அலங்கம், எருசலேமின் அலங்கம் திரும்பவுமாக கட்டப்பட்டது. ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியத்தோடு இருக்கக்கூடிய சிலர் திரும்ப ஆண்டவருக்கு தங்களை அர்ப்பணித்து வந்தனர் என்று நாம் பார்க்கிறோம். பலிகளும் பாராமுகமும் அங்கே காணப்பட்டது. ஆண்டவருக்கு பலிகள் ஏறெடுக்கப்படவில்லை. ஆனால் திரும்ப வந்த மக்கள் தேவாலயத்தை சீர்படுத்தி மறுபடியும் பலிகளை ஆண்டவருக்கு செலுத்தினர். ஆண்டவரின் சிட்சையும் தேவனற்ற தேசமும் அங்கே காணப்பட்டது. ஆனால் மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் அங்கே அவர்கள் திரும்ப வந்தபோது ஆண்டவர் அவர்களை திரும்ப சீர்படுத்த, திரும்ப ஏற்படுத்த முற்படுகிறார். எனக்கு அருமையான ஃபீபா நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் குடும்பமாய் தேவனை விட்டு விலகி இருக்கிறீர்களா?
தேவனுக்கு விரோதமான பாவம் உங்களிலே காணப்படுகிறதா? அவரிடத்திலே மனம் திரும்பி தேவனை பற்றி கொள்ளுவோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே திரும்ப மன்னிப்பை நல்கி நம்மை அவருடைய பாதையிலே செம்மையாய் நடத்த விருப்பமுள்ளவராய் காணப்படுகிறார். அர்ப்பணிப்போமா? இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.